80க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் கண்காணிப்பை மீறி 2 வீடுகளை உடைத்த புல்லட் யானை. குழந்தைகளோடு பின்பக்கம் ஓடி ஒளிந்து உயிர் தப்பிய தோட்ட தொழிலாளர்கள். தொடர்ந்து அதே பகுதியில் அந்த யானை முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வணக்கம் சார், நான் காவேரி பகுதியில் வசித்து வரோம். ஒரு 50 வருஷமாக அந்த பகுதியில் வசித்து வரோம். இந்த பகுதிக்கு நிறைய யானைகள் வருது ஆனால் இந்த ஒரு சில யானை, இந்த புல்லட்டுங்கிற யானை இந்த பகுதியில் குறைஞ்சது இப்போ ஒரு 36-37 வீடுங்களை அடிச்சிருச்சு. நேற்று இரவு என்னோடய வீடையும் என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வீடையும் தாக்கி சேதப்படுத்திடுச்சு. இதில் என்னோடய குழந்தை ஒரு 3 வயசு குழந்தை, என் சம்சாரம் ஒரு 8 மாதமாக இருக்காங்க. நைட்டு வீட்டுக்குள்ளே அந்த கதவை உடைச்சி வீட்டுக்குள்ளே கையை விட்டு அப்படியே ஆளை தேடுதுங்க. நாங்கள் டக்குன்னு அந்த டைமும் குழந்தையும் தூக்கிக்கிட்டு எங்கள் சம்சாரத்தையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீடு பின்புறம் பகுதியில் போயிட்டு நாங்கள் உயிர் பழைச்சோம். எனவே நான் வனத்துறைக்கு தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, இந்த யானை இந்த அரிசி சாப்பிட்றதுக்காக உடைக்குது அப்படிங்கிறாங்க. இது அரிசி சாப்பிட்றதுக்கு இல்லை, மனிதர்களை தாக்குறதுக்காக அந்த யானை வெறி கொண்டு தெரியுது. இது உடனே மயக்க ஊசி செலுத்தி இந்த யானையை பிடிச்சி முதுமலை சரணாலயத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு இந்த ஊர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.